இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாயால ஈஸியா சொல்லிரலாம்டா, ஆனா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. வருஷ கணக்குல பிராக்டிஸ் பண்ணிட்டு வரவனுக்கு கூட நீ இப்ப கத்துக்கிட்டே ஜெயிக்க போறியா? டேய், இப்பெல்லாம் நெகட்டிவிட்டியா பேசாதடா. I am a truly basically boxer. நீ பாக்ஸர் இல்லடா, சாதாரண பாஸ்கர்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் ஏன் அந்த பொய்யவே சொல்லி சமாளிக்கிற? என்ன பஞ்ச் பண்ண சொன்னா ரெண்டு பேரும் பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பாத்துட்டே நிக்கிற? நல்லா பஞ்ச் பண்ணு. இப்ப பண்ற சார். டேய் பண்றா. என்ன பஞ்ச் பேக்க தடவி கொடுத்துட்டு இருக்கியா? நல்லா பஞ்ச் பண்ணு. பேக் நல்லா போயிட்டு வரணுமா இல்லையா? மாப்ள, நான் இப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடலாம். மாப்ள பாத்தியா, அச்சடியில பேக் 10 அடி தூரம் தள்ளி போயிடுச்சு. டேய், பேக் அங்கேயே தான்டா இருக்கு, நீ தான்டா 10 அடி தள்ளி போயிட்ட. வா, வந்து ஒழுங்கா குத்து. என்ன பேபி, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா? அது சசியோட அப்பாவோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதான் அவர் பார்த்ததும் மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் தூங்குறேன். குட் நைட். என்ன அவன் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றான், அப்புறம் தூங்க போறேன்னு வேற சொல்லிட்டு போறான். மனசு கஷ்டமா இருந்தா தூங்க வராதே. சரி, என்னன்னு போய் கேட்போம். அமல் பேபி, ரவுடி பேபி, இவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம படுத்து தூங்கிடலாம், அதான் நமக்கு நல்லது. என்ன ட்ரெஸ் கூட மாத்தாம அப்படியே பத்து தூங்கிட்டான். டேய், ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? என்னால இவனை பார்க்க முடியலடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. இல்லடா, இந்த போட்டியில் நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ரவுடி பேபி கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். அதுக்காக இப்படியா? வேணாம் மாப்ள. தல்றா. டேய் டேய், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லடா, தீபாவளி வந்துருச்சு, ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய செலவு இருக்கு. காசு எப்போ கொடுப்பான்னு அம்மா வேற கேட்டுச்சுடா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில சத்யாட்ட எப்படா கேட்க முடியும்?
சத்யா வேற பயங்கர கஷ்டத்துல இருக்குடா. எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான்டா. ஆனா என்ன பண்றது, இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சத்யாவுக்கு எப்போதும் நம்ம உதவியே தாண்டா இருக்கணும், அபத்திரமாலாம் இருந்துடக்கூடாது. டேய், சத்யா வருது, வேலையை பாரு. மூஞ்சிட்டு மூணு வச்சுட்டு இருக்காத, அப்புறம் சத்யா கண்டுபிடிச்சிடும். ம். டேய், வேலை பார்த்ததெல்லாம் போதும், கடை எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால நாளைக்கு கடை இல்ல. போய் எல்லாரும் நல்லா ஜாலியா தீபாவளியை கொண்டாடுங்க. சரி சத்யா. ம். நாளைக்கு தீபாவளி, இப்போ கூட வாய் விட்டு எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு உரிமையா கேட்க மாட்டீங்களா? என்ன சத்யா பெரிய தீபாவளி, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இதோட பெருசாக கொண்டாடிட்டு போகிறோம் இல்லைடா? ஆமா சத்யா. ஆமா சத்யா. ஓ, என்னடா பெரிய எவனுங்களாயிட்டீங்களா? எனக்காக விட்டு விடுறீங்களோ லூசு பசங்களா? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தாண்டா எனக்கு முக்கியம். டேய், ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மாக்கா, இந்தா. எதுக்கு சத்யா? என்ன எதுக்கு சத்யா? புடி புடுறா. ம், இந்தா. இந்தாடா. என்ன ஒரு பேபி அப்படி பார்த்துனே இருக்கிறா? அது ஒண்ணும் இல்ல, நான் போன ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. ஏன்? அது ஒண்ணும் இல்ல, வாங்க. என்ன ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொன்னா ஏன்னு கேட்டா ஒன்னும் சொல்லாம போறான். போலாமா? போலாண்ணா.